ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லா. இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் எவிட்டாங்க 2 பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித். அது எல்லாருக்குமே தெரியும், இந்த வாரம் கண்டிப்பாக ரஞ்சித் போவார். இதுக்கு மேலே வச்சிருந்தா பிக் பாஸ்ல ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரஞ்சித் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக போயிருந்தா 4th வீக்கே போயிருக்கணும். எப்படியோ அப்படி இப்படி இப்படி வந்து இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரல. அவங்க மட்டும் ஸ்ட்ராங்காக வந்திருந்தாங்கன்னா ரஞ்சித்னா எப்பயோ போயிருப்பாரு. 10 சீசன் இருந்தாரு. அட்லீஸ்ட் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்ல. போன சீசன்ல வந்து இந்த சுவித்ரா வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா வந்து பாத்தீங்கன்னா நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க கூட பரவாயில்ல. இவரை வந்து அவருக்கு பெருசாவும் பேசல, ஆனா பாத்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்டா வந்து அப்படியே உட்காந்து சைலண்டா போயிட்டாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரியா ராயனான்னு போயிட்டு இருக்கு. ராயன் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓட்டிங்ல வந்து ரொம்ப லீஸ்டா இருக்காரு. அவர் தான் பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு 15 to 20 மினிட்ஸ்ல வந்து கண்டிப்பா தெரிஞ்சிடும். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா எவிட் ஆறவங்களுக்கு யார் எவிட் ஆறாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வீடியோ வந்து ரொம்ப டிலேயா போடுறாங்க. இதுக்கு முன்னாடி எவிட் ஆனாங்கன்னா டக்குன்னு போட்டாங்க. சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதே போட்டாங்க. நான் எவிட் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ. சாயந்தரா கூட பாத்தீங்கன்னா நான் வெளியே போயிட்டேங்க அப்படின்னு சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடா பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வீடியோ போடல. மேக்ஸிமம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராயன் அண்டு ரஞ்சித்தை தான் அதிகமாக வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் கேப்டனா யார் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னுடைய கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இருக்கலாம், ஆனால் மறுபடியும் முத்துக்குமரன் கொடுப்பாங்களான்னு தெரியல, மறுபடியும் பெரிய சான்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல. என்னுடைய கெஸ்ட் கரெக்டாக இருந்தால் ஜாக்லினுக்கு விஜய் டிவி வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஜாக்லின் ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷால் கொடுத்துட்டாங்க. இனிமேல் ஜாக்லினுக்கு இல்லை ராணவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் இனிமேல் கேம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவருக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. கர்ணி அடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்து கேப்டன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதே ஃபேவரிசம் வேற இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்களே உங்களோட கெஸ்ட் என்ன சொல்லுங்க, யார் வந்து இந்த வாரம் வந்து எவிட் ஆவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.